ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அவரோட 11வது இன்னிங்ஸில் 100 ரன் எடுக்கிறாரு. அப்படி 100 ரன்னு ஸ்கோர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருந்த 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ், மேலும் இந்த 11வது இன்னிங்ஸு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அவரோட டோட்டல் ஆவரேஜ் 5 ரன்ஸ் அதிகமாகிடுது. இந்த மாதிரி இருந்தால் அவர் தன்னுடைய முதல் 10 இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ண அந்த ரன்ஸோட ஆவரேஜ் என்ன? இதுதான் கேள்வி. இப்போ இந்த கணக்கு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு இதில் எழுதி காமிச்சிருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு அதில் விளக்கமாக எழுதியிருக்கிறத படித்து பார்த்தீங்கன்னா புரியும். மேலும் இந்த கணக்கை எப்படி மனக்கணக்காக போடுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். அதை கவனிங்க, அது இன்னும் எளிமையாக இருக்கும். இது எப்படி மனக்கணக்காக போகிறதுன்னு பாருங்கள். இவரோட முதல் 10 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் ரன்ஸ் என்னன்னு தெரியாது. அதே சமயத்தில் 11வது இன்னிங்ஸில் அவர் ஸ்கோர் பண்ண ரன்ஸோட எண்ணிக்கை முதல் 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோருக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த 11 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் ஸ்கோரில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ முதல் 10 இன்னிங்ஸில் அவரோட ஆவரேஜ் ஸ்கோர் என்னவோ அந்த ஆவரேஜ் ஸ்கோர் வரும்பொழுதே இவர் தன்னோட ஆட்டத்தை நிறுத்திக்கிட்டார் அப்படின்னா இந்த முதல் 10 இன்னிங்ஸு ப்ளஸ் இப்போ இந்த 11வது இன்னிங்ஸு இது மொத்தத்துக்கான ஆவரேஜ் ஸ்கோரில் மாற்றம் இருக்காது. ஆனால் இவர் மேலே விளையாண்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸு ஸ்கோர் பண்ணுறாரு. இவர் எக்ஸ்ட்ராவாக ஸ்கோர் பண்ண அந்த ரன்ஸு இந்த 11 இன்னிங்ஸுக்கும் ஆவரேஜில் 5 ரன்ஸ் அதிகமாக்குது அப்படின்னா இவர் எக்ஸ்ட்ரா 55 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இவர் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ண அந்த 55 ரன்னை கழிச்சாச்சுன்னா இவர் 11வது இன்னிங்ஸில் ஸ்கோர் பண்ண அந்த 100 ரன்ஸில் மீதி இருக்கிற 45 ரன்ஸ் தான் இவருடைய முதல் 10 இன்னிங்ஸ்க்கான ஆவரேஜ் ரன்ஸ். இதை அப்படியே வேறு மாதிரி யோசிச்சு பாருங்கள். 11வது இன்னிங்ஸில் அவர் 45 ரன்ஸோடு நிறுத்தியிருந்தார் அப்படின்னா இவரோட ஆவரேஜ் ஸ்கோர் மாறாது. அதுக்கப்புறம் ஒரு விளையாண்டு அடிஷ்னலாக ஒரு 55 ரன்ஸு ஸ்கோர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இந்த 55 ரன்ஸை மொத்தத்தில் இருக்கக்கூடிய 11 இன்னிங்ஸுக்கும் ஷேர் பண்ணுறப்ப ஒரு இன்னிங்ஸுக்கு 5 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த கணக்கு மனக்கணக்காக இப்படியும் போட்டுடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.